மார்டின் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க பழனி கோச்சுக்கிட்டு சுகன்யாவை அழைச்சிட்டு இங்க பாண்டியன் வீட்டுக்கே வந்துடுறாரு. இதை பார்த்த பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் பழனி பாண்டியன் வீட்டுக்கு வந்தது இங்க பாண்டியனுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா சுகன்யாவுடைய உண்மையான கேரக்டர் தெரியாம இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா சுகன்யாவுடைய கேரக்டர் அப்படிங்கிறது இனிமேதான் வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது. சுகன்யாவை பொறுத்த வரைக்கும் இங்க பழனிக்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா அதுவே வெளியில போனா எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி, இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக மாதிரி பேசுறாங்க. இதை பார்த்த பழனிக்கு ரொம்பவுமே பயம் வருது. ஏன்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் தான் எல்லாமே. மச்சானுடைய பேச்சு கேட்டுதான் எல்லாருமே செயல்படுவாங்க. ஆனா இந்த சுகன்யாவை பொறுத்த வரைக்கும் இவ ரொம்பவுமே மோசமான ஒரு பொண்ணா இருக்காளே, என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க பழனி முடிச்சிட்டு இருக்காரு. நம்ம அண்ணனுங்க நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒண்ணு பண்ணி வச்சு நம்ம கழுத்தை அறுக்குறாங்களே, என்ன பண்ண போறோம் நாம, எப்படி இவளை சமாளிக்க போறோம்னு தெரியாம பழனி ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்காரு. இங்க அதை மீனா பாத்துறாங்க. என்ன என்ன சித்தப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, பழனி வந்து ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதாம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை சித்தப்பா, உங்க பேச்சு சரியில்லையே, நீங்க எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது. என்ன சித்தப்பா, எதா இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு இங்க மீனா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு பழனி சொல்லி சமாளிச்சுறாரு. மீனா அதே சிந்தனையா யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி வேலை கிளம்பி போகும்போது ராஜும் இங்க மீனா கூடயே வேலைக்கு வராங்க, இங்க காலேஜ் போறதுக்காக. அப்படி சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது மீனா சொல்றாங்க, ராஜி, என்னமோ தெரியல, கல்யாணத்துக்கு அப்புறம் பழனி சித்தப்பா என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்காரு, நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா, நானும் கவனிச்சேன். சித்தப்பா என்னன்னு தெரியல, ஒருவேளை எங்க அப்பாவும் சித்தப்பாவும் சித்தப்பா பழனித்தை பத்தி தப்பா பேசியிருந்தாங்கல்ல, ஒருவேளை அது எதுவும் யோசிச்சுட்டு இருப்பாரு, அதுதான் அப்படி இருப்பாரு போல அப்படின்னு சொல்லவும், இல்ல ராஜி, எனக்கு என்னமோ அது மாதிரி தெரியல, எதையோ சொல்ல முடியாமலும் மெல்ல முடியாமலும் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. பாவம் பழனி சித்தப்பா, என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா அப்பா கூட சந்தோஷமா இருக்க முடியல பாரேன், அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி அப்படின்னு இங்க மீனா சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க பஸ் ஸ்டாப்ல நம்ம மாரி சித்தியோடைய அம்மா வராங்க. அதை பார்த்ததும் ராஜி, அக்கா, அவங்கதான் மாரி சித்தியோட அம்மா அப்படின்னு சொல்லி, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ராஜி எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா. இது யாரும்மா? அம்மா, இவங்க மீனா, நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல கதிர், அவங்களுடைய அண்ணன் ஒய்ஃபு, எனக்கு அக்கா முறை அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா, மீனா தானே, தெரியுமே, நல்லா தெரியும். மீனா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா. மாறி சொல்லியிருக்காம்மா, பாண்டியன் அவங்களுடைய மருமக, பாண்டியன் குடும்பத்தை பத்தியும் அந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க மருமகளுங்க எப்படி இருக்காங்க அப்படின்னும், அந்த மருமகளை எப்படி கோமதி வழி நடத்துறானோ மாறி நிறையவே சொல்லியிருக்காமா. அப்படியாப்பட்ட குடும்பத்துல தான் மாறி வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா காலம் பாரு எப்படி அமைஞ்சிருக்குன்னு, உங்க சித்தப்பா கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா, பாவமா மாறி அப்படின்னு சொல்ல, இங்க ராஜுவும், இல்லம்மா, அதை நினைச்சு நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பா எல்லாம் ஒரு நேரம் மாறுமா அப்படின்னு சொல்ல, எங்கம்மா, அவளாச்சும் ஏதோ காலம் தள்ளிட்டா, ஒரு பையனையும் பெத்து எடுத்துட்டா, அவனும் கொஞ்சம் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான். ஆனா உங்க சித்தப்பா இன்னொருத்தர் இருக்காரு பழனி, அவன் நினைச்சாதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அந்த புள்ள, வாய் பேசாத புள்ள, அந்த புள்ள அந்த பொண்ணு கூட எப்படி வாழ போறாளோ தெரியலம்மா அப்படின்னு சொல்ல, இங்க மீனா உடனே, என்னம்மா சொல்றீங்க, யாரை பத்தி நீங்க பேசுறீங்க? அதாம்மா, நேத்து கல்யாணம் ஆனிச்சே பழனி, அவனை பத்தாம்மா சொல்றேன். ஏம்மா, சித்தப்பாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ராஜு கேட்க, ஏம்மா உங்களுக்கு தெரியாத விஷயம், ஏம்மா, ஏற்கனவே உங்க மாமா பார்த்த பொண்ணை கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உங்க சித்தப்பாவும் அப்பாவும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே, அதான் என்னுடைய அக்கா பொண்ணு. ஆமா, சுகன்யா. ம், அவளை பத்தாம்மா சொன்னேன். அவளை பத்தி நீங்க விசாரிச்சீங்களா? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இல்லையம்மா, தெரியாதுங்களே. ஏம்மா, அவ பொண்ணாம்மா, அவ என்ன பேச்சுமா பேசுவா, வாயி பக்கத்து ஊர் வரைக்கும் போகுமா, அவ கத்துனா அப்படி கேட்கும். ஊர்ல, ஏன் அந்த தெருவில் இருக்கவங்களே அவள்கிட்ட பேச பயப்படுவாங்க. எதா இருந்தாலும் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவா. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சில ஆழமா பதிஞ்சிடும். அந்த அளவுக்கு பேசுவாமா. அவள் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு
அவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆணுச்சே. அந்த புள்ள நல்ல புள்ளம்மா. வாய் பேசாத புள்ள. உங்க சொல்லப்போனா உங்க பள்ளி சித்தப்பா மாரி. அந்த புள்ள தான் இவள கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டு அழைச்சிட்டு போனான். வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தாம்மா இருக்கும். வீட்டுல அவ்வளோ பிரச்சனை. அந்த புள்ளைக்கு ஒரு தம்பியும் தங்கச்சி இருந்தாங்க. ஆனா இவ போனதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு வர காசு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்கணும். சொத்த தனியா பிரிக்கணும். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இப்படின்னு போட்டு குடும்பத்தை படுத்தின பாட்டுல அந்த புள்ள 2 மாசம்தாம்மா தாக்கு பிடிக்க முடியாம எனக்கு கல்யாணமே வேணாம், நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி இந்த புள்ளைய விவாகரத்து பண்ணிட்டு அந்த புள்ள போயிடுச்சுமா. அதுல இருந்து இவளுடைய அலப்பறையும் தாங்க முடியல. அப்புறமும் வாய் குறையவே இல்லைம்மா. எங்கடா நம்மள கல்யாணம் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டானே, நாம கொஞ்சமாச்சும் மாறுவோம் திருந்துவோம்னு இல்லைம்மா. அதே மாதிரிதாம்மா இருந்தா. அப்படியாப்பட்ட ஒரு பஜாரி மாவ அவளை போய் உங்க சித்தப்பா பழனி தம்பி, பாவம் வாய் பேசாத தம்பி, அந்த தம்பிக்கு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நினைக்கும் போதாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அந்த தம்பி அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன படாத பாடு படப்படுறாங்களோ. ஆனா இப்போ உங்க வீட்டுக்கு வந்துட்டாலாமே. நேத்தான் மாறி கால் பண்ணி சொன்னான், நீங்க தாம்மா இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு குடும்பத்துல வாழ்றதுலாம் அவளுக்கு பிடிக்காது. அவளை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவா. குடும்பத்தை 2ஆ பிரிப்பா. அவ மட்டும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுவா. அவளு பேர்ல எல்லா சொத்து இருக்கணும்னு ஆசைப்படுவா. நீங்க கொஞ்சம் பார்த்தே இருங்கம்மா. மாறி நிறைய சொல்லியிருக்கா, நீங்க எல்லாம் கூட்டு குடும்பமா ஒரே குடும்பமா வாழ்றீங்கன்னு. அப்படியாப்பட்ட கூட்டு குடும்பத்துல இப்போ ஒரு ஆமை வந்து பூந்திருக்கு. கிணத்துக்குள்ள ஆமை பூந்தா வீட்டுக்கு ஆகாதுமா. அதே மாதிரிதான் அவளும். அவ இப்போ வீட்டுக்குள்ள பூந்த ஆமை மாதிரி உங்க எல்லாரையும் எப்படி பார்த்து பிரிக்கலாம், எப்படி குடும்பத்தை 2ஆக்கலாம், அதுல எப்படி நாம சொத்தை அடையலான்னு அப்படிதான் போவா. ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவுமே சாதாரண மாதிரி இருப்பா. ஆளுக்கு ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுவாமா. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை தூண்டி விட்டு அதுல குளிர் காயக்கூடிய ஆளுமா அவ. இருந்தாலும் மனசுல படிச்சு சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்கம்மா. மாறி வர சொன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்க ராஜு மீனவும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நேரா 2 பேரும் காலேஜும் போகல, வேலைக்கும் போகல, நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வரத பார்த்த கோமதி, மீனா, ராஜி, என்ன 2 பேரும் வந்துட்டீங்க, வேலைக்கு போலியா நீனு, நீ காலேஜ் போலியா அப்படின்னு கேட்க, அத்தை ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கோமதி அழைச்சிட்டு போக, சுகன்யா உடனே என்னாச்சு, எங்க போறீங்க 3 பேரும், இந்த ஒரே நிமிஷம் வந்துடும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ரூம்குள்ள போயிடுறாங்க. போனது கோமதி, என்னாச்சுடி, எதுவும் பிரச்சனையா? ஐயோ அத்தை, வர வழியில நாங்க மாரி சித்தியோடைய அம்மாவை பார்த்தோம். சரி, என்னாச்சு அதுக்கு? இங்க வந்திருக்காளே சுகன்யா, அவளை பத்தின விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அத்தை. இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லையா, இவங்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன எல்லாத்தையும் சொல்றாங்க மீனா. அதை கேட்ட கோமதி, ஐயோயோ என்னடி சொல்றீங்க, அப்படியாப்பட்டவளா இவ, அப்ப என் தம்பி வாழ்க்கை, அப்போ என்னையும் என் தம்பி பிரிச்சுவாளா இவ அப்படின்னு கேட்க, ஐயோ அத்தை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கடவுளே வந்தாலும் உங்க அக்கா தம்பியை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இருந்தாலும் நமக்குள்ள எந்த மாதிரியான ட்விஸ்ட் வந்தாலும் நாம ஒத்துமையா இருக்கணும் அத்தை. நாம மட்டும் ஒருத்தவங்க கோவப்பட்டோம், அதை அவ நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டா வச்சு நம்மளெல்லாம் பிரிச்சிருவா. அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். நீங்க மயிலை காட்டி சொல்லுங்க, நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். நாம ஒத்துமையா இருந்தா கண்டிப்பா நம்மள எந்த ஒரு கெட்ட சக்தியாலையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி அவங்களோட எண்ணத்தையும் மாற்றி அவங்களையும் நல்லவங்களாக்கி நம்ம கூட சேர்த்துக்க முடியும். அப்பதான் நம்ம குடும்பம் பிரிஞ்சு போகாம ஒத்துமையா இருக்க முடியாத அப்படின்னு சொல்ல, கோமதியும் சரிதான் மீனா, பார்த்து நாம தான் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜும் கிளம்புறாங்க. இருந்தாலும் கோமதிக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. பாவம் என் தம்பி வாய் பேசாதவன், அவனுக்கு இப்படி ஒரு மனைவியா, என்ன பண்ண போறோம், ஆண்டவா நீதான் காப்பாத்தணும் என் குடும்பத்தை அப்படின்னு கோமதி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.